இந்த பொண்ணு குழந்தைங்களுக்குலாம் டியூஷன் எடுக்கிற ஒரு ஆள் தான். இப்போ இந்த பொண்ணோட டியூஷனில் சேர்த்து விடணும் அப்படின்றதுக்காக பேரண்ட்ஸ்லாம் போட்டி போட்டுட்டு நிற்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணோட டியூஷனில் குழந்தைங்கள சேர்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. குழந்தையோட அப்பா அம்மா 2 பேருமே 17வது ஃப்ளோர் வரைக்கும் மேலே ஏறி வரணும். இதே மாதிரி 3 தடவை பண்ணணும். இது என்ன அநியாயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் ஏறி வராமலே அப்படியே போயிடுவாங்க. இன்னும் சிலர் வந்து சரி ஏறி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு போனால் உள்ள காலி இடம் தான் இருக்குது. நம்மளை நல்லா ஏமாத்திட்டாலோ அப்படின்ட்டு எல்லாம் திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. இத்தனைக்கும் இப்போ இந்த பொண்ணு வந்து ரொம்பலாம் பெருசாக படிக்கல, டிப்ளமோ தான் படிச்சிருப்பா. ஆனால் இப்போ இந்த பொண்ணோட டியூஷன் எடுக்கிற ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துருப்பாங்க ஆன்லைனில். இப்போ இந்த பொண்ணுக்கிட்ட படிக்கிற எல்லாருமே வந்து 100% எடுக்கிறாங்க. ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் கூட இந்த பொண்ணை பற்றி கிடையாது. அதனாலேயே பேரண்ட்ஸ் நிறைய பேர் கொண்டு வந்து அவங்களோட குழந்தைங்களை சேர்த்து விடுறாங்க. அடுத்ததாக இப்போ இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு டைமில் ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பா. இப்போ இந்த பொண்ணு ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா மொத்தமாக 3 ரூல்ஸ் போடுவா. ஒரு ரூல் என்ன அப்படின்னா, இப்போ நான் என்ன மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணுவேன், ஆனால் நீங்கள் வந்து நடுவில் வரக்கூடாதுன்னு சொல்லிடுவா. ரெண்டாவது, உங்கள் குழந்தைக்கு நான் எப்படி சொல்லித்தரேன், என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் வேடிக்கைலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாள். 3வது ரூல், நான் உங்கள் வீட்டிலே தான் தங்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். உடனே இப்போ பேரண்ட்ஸும் ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து பாடம் சொல்லிக் கொடுக்க வந்திருப்பா. இப்போ எவ்வளோ ஃபீஸ் அப்படின்ட்டு கேட்குறப்போ நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் ஓகே தான், எனக்கு இதுதான் அதுதான் நான் யார்கிட்ட கேட்கறது கிடையாது அப்படின்னு தான் இந்த பொண்ணு சொல்லியிருப்பா. இவங்களுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும், அதனால கம்மி காசு எடுத்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு உன்னை சந்தோஷப்படுத்தலாமா அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க. அந்த குழந்தைக்கு சந்தோஷனாலே என்னன்னு தெரியல. சந்தோஷனா என்ன அப்படின்ட்டு கேட்குறப்போ இந்த காசு எடுத்து கொடுத்துட்டு இதை வச்சு உனக்கு சந்தோஷப்படுத்துகிற எந்த பொருள் வேணாலும் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தோஷனா எந்த பொருளை பார்க்குறப்போ உன் முகத்தில் சிரிப்பு வருதோ அதை நீ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணும் போயிட்டு நிறைய பொம்மைங்களை வாங்குவா. வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா ரொம்ப திட்டுறாங்க, குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன்னு இந்த மாதிரி பொம்மைங்களை வாங்கி கொடுத்து அவளை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க, அவள் படிப்பை கெடுக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போட்ட முதல் ரூலே நீங்கள் நடுவில் வரக்கூடாதுன்னு தான், என் இஷ்டம், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நடுவில் என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்வா. அதனால இப்போ அவங்களும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அடுத்ததான் இப்போ அந்த குட்டி பொண்ணு வந்து எனக்கு இன்னும் பெரிய சந்தோஷம் வேணும் அப்படின்னா, இப்போ என் அப்பா அம்மாவும் நல்லா இருந்தால் நானும் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்போ இந்த பொண்ணு ஒவ்வொரு குழந்தையோட வீட்லேயும் போயிட்டு பாடத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்கல. இப்போ இந்த பொண்ணுக்கு சின்ன வயசில் ஒரு தங்கச்சி இருந்திருப்பா. அதிகமான வறுமையினால தங்கச்சி இறந்து போயிட்டு இருப்பா. அதனால எந்த குடும்பமும் அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்ட்டு முடிவு எடுத்திருப்பா. குழந்தைங்களுக்கு படிப்புன்றது ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம் வந்து அவங்களோட காலில் அவங்க நிற்கிறது. இப்போ இந்த பொண்ணு ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக போயிட்டு குழந்தைங்களுக்கு படிப்பு மட்டும் சொல்லிக் கொடுக்கல, சுதந்திரத்தையும் சொல்லிக் கொடுப்பா. இந்த குழந்தைக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை, அவங்களோட ஃபேமிலியே இந்த பொண்ணு உள்ள போயிட்டு 3 மாசத்துலேயே தலைகீழ மாற்றி வச்சிருவா. எக்ஸாம் வரதுக்குள்ள இப்போ மார்க் மட்டும் நல்லா வந்துடாது, அவங்க குடும்ப சூழ்நிலையே தலைகீழ மாறி போயிடும். இப்போ இவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, நல்லபடியாக அவங்களோட வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படின்றது தெரிஞ்சோடனே இந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பிடுவா. அடுத்ததான் வேற ஒரு வீட்டை தேடி போயிட்டு இருப்பாளா. இப்போ நம்மளோட வாழ்க்கையில நம்ம சின்ன வயசுல இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம், இந்த மாதிரி கஷ்டத்தை எந்த குடும்பமும் படக்கூடாது அப்படின்றதுனால தான் ஒவ்வொரு குடும்பத்தையா தேடி போய் நல்லது பண்ணிட்டு இருப்பா.